எண் 2 மிதுலன் ஏஎஸ் 4ஆம் வகுப்பு A4 பிரிவு. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மிதுலன். நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். முக்கன்னிகளில் சிறந்தது மா, ஆங்கில மாதத்தில் சிறந்தது மே, தமிழ் மாதத்தில் சிறந்தது தை. இம்மூன்று முத்தையும் சேர்ந்து மாமீந்தங்களாக அமைந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் அறிவில் சிறந்த ஆசிரியர் அவர்களுக்கும் என் உடன்பிறவா சகோதர சகோதரிகளுக்கும் என் முதன்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தாமஸ் ஆல்வா எடிசன். அன்பார்ந்த நண்பர்களே, இன்று நாம் ஒன்று கூடியிருப்பது அறிவியல் மற்றும் கண்டுபிடிப்புகளின் சிறப்பை கொண்டாடும் வகையில் அமைந்துள்ளது. மனித குலத்தின் வளர்ச்சிக்கு அறிவியல் ஆர்வத்தை தரும் பங்களிப்பை நாம் மறக்க முடியாது. ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் மனித வாழ்க்கையை மேம்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது. என் வாழ்நாளில் பல கண்டுபிடிப்புகளை செய்துள்ளேன். ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் தோல்விகளின் வழியாகவே வந்தது. ஆனால் தோல்விகள் பயப்படத்தக்கவே அல்ல, அவை வெற்றியை நோக்கிய படிகளாகும். தோல்விகளிலிருந்து கற்றுக்கொள்வதுதான் வெற்றியின் ரகசியம். நாம் அனைவரும் அறிவியல் ஆர்வத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். புதிய கண்டுபிடிப்புகளை செய்ய வேண்டும். மனித குலத்தின் நலனுக்காக அர்ப்பணிப்புடன் உழைக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் எதிர்காலத்தில் ஒரு பிரகாசமான உலகை உருவாக்க முடியும். தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்களிடம் ஒருவர் கேட்டார், நீங்கள் பல முறை முயற்சி செய்திருக்கீங்கள், ஆனால் ஏதேனும் வெற்றியே கிடைக்கவில்லை என்றார். அதற்கு எடிசன் கூறினார், நான் தோட்டத்தே கிடையாது. ஏதேனும் வேலைக்கு ஆகாது என்பதை நாம் பலாயிரம் தடவைகளில் கண்டுபிடித்து வைத்திருக்கிறேன். நீ அப்படி ஏதாவது பண்ணியிருக்கிறாயா என்று கேட்டு அவரது வாயை அடைத்தார். இதுதான் நேர்மையான எண்ணமாகும். முதல் கண்டுபிடிப்புகளே வெற்றி பெறுபவனே. பல முறை தோல்வி அடைந்து வெற்றி பெறுபவன்தான் மிகச்சிறந்த வெற்றியாளன் ஆவான். பல கண்டுபிடிப்புகள் முயற்சிகள் தோல்விகளுக்கு பிறகுதான் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த கதை எனது வாழ்வில் திருப்புனையாக அமைந்தது. இதிலிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடம், முயற்சிகள் தவறலாம், ஆனால் முயற்சிக்கு தவறக்கூடாது. இவ்வாறு செய்தால் எதிர்காலத்தில் ஒரு பிரகாசமான உலகை உருவாக்க முடியும். தாமஸ் ஆல்வா எடிசன். தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிப்புகளின் பேரரசன் என்று அழைக்கப்படுவார். இவர் 1847ஆம் ஆண்டு பிப்ரவரி 11ஆம் நாள் அமெரிக்காவில் மிலன் என்ற ஊரில் பிறந்தார். இவரது தந்தை சாமுவேல் எடிசன், தாயார் நான்சி எடிசன். சிறுவயதில் பள்ளியில் சேர்க்கப்பட்ட ஓரிரு மாதங்களிலே அவர் படிப்பில் பின்தங்கியவர் என்று கூடி எடிசனை வெளியேற்றிவிட்டது பள்ளி. இவரது முதல் கண்டுபிடிப்பு மின்தந்தி போன்ற தண்டி தொடர்பான கருவிகளே ஆகும். மின்விளக்கு, பேட்டரி, ஒளிநாடா, கிராமபோன், இசைத்தட்டு கருவி, திரைப்படம், சிமெண்ட், கான்கிரீட் என 1368 கண்டுபிடிப்புகளை செய்துள்ளார். இது ஒரு உலக சாதனை. வெற்றி என்பது 1% உத்வேகமும் 99% உழைப்பும் என்பது இவரது அழகிய பொன்மொழி. 1879 உலகின் முதல் மின்விளக்கை கண்டுபிடித்தார். ஒளியும் இணைத்து முதல் திரைப்பட கருவி கெனடாஸ்கோப் 1888 கண்டுபிடித்தார். இதற்கு அரிய கண்டுபிடிப்புகளை நமக்கு கொடுத்த தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் 1931ஆம் ஆண்டு அக்டோபர் 18ஆம் நாள் மறைந்தார். என்
முயற்சிகள் என்னை கைவிட்டது. ஆனால் ஒருபோதும் நான் எனது முயற்சியை கைவிட்டதே கிடையாது. தாமஸ் ஆல்வா எடிசன். எனது பேச்சுக்கு கிடைப்பதோ தங்கமோ வெள்ளியோ எது வந்தாலும் இப்பொழுது உங்கள் கைத்தட்டு கிடைக்கும் என்பதை நம்பிக்கையுடன் எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.